Hi everyone. இன்னைக்கு நம்ம பாடி ஃபார்ம் எப்படி அசெம்பிள் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். உங்களுக்கு பாடி ஃபார்ம் கிட் கூட ஒரு பாடி ஃபார்ம், வீல், ஒரு ராட் and then ஒரு பால் வந்திருக்கும். இது நாலுமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. வீல் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூவோட வந்திருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவை இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே மேலே இருக்க டாப் பார்ட்டை ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா டைட் ஆகிடும். இதே மாதிரி எல்லா 4 வீல்ஸையும் ரொட்டேட் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வீலில் இந்த மாதிரி ஒரு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அது இந்த மாதிரி கீழே இருக்கும். அதை எடுத்து இப்படி கரெக்டாக மேலே வச்சுட்டு இந்த ராடோட ஸ்ப்ரிங் எண்ட் இதுக்குள்ளே நீங்கள் இப்படி ப்ளேஸ் பண்ணணும். இது கொஞ்சம் மேலே எடுத்து விட்டீங்கன்னா ஸ்ப்ரிங் எண்ட் ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். இது போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸ்பேனர் வச்சு தான் இதை டைட் பண்ணணும். இங்க இருக்க இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணணும். கையில டைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா டைட் ஆகாது. ஸ்பேனர் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி இது நல்லா டைட் வந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்க இந்த அட்ஜஸ்டர் மேல ஏறி நல்லா வெயிட் கொடுத்தீங்கன்னா இந்த ராட் மேலே கீழே மூவ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த பாடி ஃபார்முக்கு கீழே ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோலை இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணணும். ஸோ இப்படி பாடி ஃபார்ம் ஃபுல்லாக நீங்கள் இந்த ராட் மேலே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பால் இருக்கும். அது இங்கே மேலே நீங்கள் ஸ்க்ரூ பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு எவ்வளோனா மேலே லிஃப்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோனா கீழே இறக்கிக்கலாம். இந்த ஸ்க்ரூ டைட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க.